அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திருமதி கோமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய பிள்ளை பாசம் என்ற சிறுகதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1961 வெளிவந்தது. இந்த கதையில கந்தவேலு, ரங்கம்மாள் அப்படின்னு ஒரு அப்பா அம்மா வராங்க. அவங்களுக்கு முருகன்னு ஒரே ஒரு மகன் இருக்கான். வீட்டுல கோவிச்சுக்கிட்டு அவன் பட்டணத்துக்கு ஓடி போறான். ஓடி போன முருகனோட நிலை என்ன ஆச்சு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதை ஆரம்பிக்கலாம். இந்த கதை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஆரம்பிக்குது. கந்தவேலு தீர்மானத்தோட ரயில்ல ஏறி உட்கார்ந்துட்டான். சென்னை எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவன் டிக்கெட் எடுத்து அதை தன்னுடைய இடுப்பு வேட்டியில சொருகி வச்சிருந்தான். புறப்படுறதுக்கு முன்னாடி அவன் மனைவி ரங்கம்மா கெஞ்சன கெஞ்சலும் புலம்பலும் கந்தவேலுவோட பிடிவாதத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. அட, நீ சும்மா கிடப்புள்ள, என் மகனை போய் நான் பாக்குறத தடுக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு அலட்சியமா கேட்டான். பேசும்போது அவனுடைய கைதான் அலட்சியமா ஆடிச்சே தவிர குரல்ல முழுக்க முழுக்க பாசம்தான் நிறைஞ்சிருந்தது. எனக்கு மாத்திரம் மனசு கல்லா, அவனை ஒரு வாட்டி வந்துட்டு போகும்படி லெட்டர் எழுதி போடுங்க. அம்மா பெரிய பட்டணத்துல நீங்க ஒண்டியா போய் அந்த முருகன் பயல கண்டுபிடிச்சிட முடியுமா? ரங்கம்மா புலம்புனா. இங்க பாரு, அந்த ரோசக்கார பயமாக அப்படியெல்லாம் வந்துருவானா? மணிக்கார ஐயாவை விட்டு 4 லெட்டர் எழுதியாச்சு. அவரு உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்கிற ஜோர்ல எல்லாம் இருக்காரு. நமக்கு ஆத்திரம்னா நாம போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னான் கந்தவேலு. கந்தவேலுவுக்கு வயசு 60 வயசுலயும் வஜ்ரம் பாஞ்ச மாதிரி உறுதியான உடம்பு. இன்னைக்கும் பொழுது சாயிற நேரம் வரைக்கும் அசராம உழைச்சு சாப்பிடுற அளவுக்கு உடம்புல உரம் இருக்கு, மனசுலயும் உரம் இருக்கு. அவன் மகன் முருகன் 10வது வகுப்பு வரைக்கும் படிச்சான். பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளை போல தன்னுடைய மகனும் படிச்சு ஆபீஸுக்கு போய் பேனா பிடிச்சு வேலை செய்யணும்னு கந்தவேலு ஆசைப்பட்டான். களத்து மேட்டு பக்கம் அவனை தலை காட்டவே விடல. ஆனா முருகன் என்னன்னா, அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்கவே விருப்பப்படல. தன்னுடைய சொந்த இடத்துல பாடுபட்டு உழைக்கவும் அவன் தயாரா இல்ல. விளைவு என்னாச்சு? தண்டச்சோத்து தடிராமனா சோம்பேறி நண்பர்களோட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சான். வயசும் 25க்கு மேல ஆயிருச்சு. அந்த சமயத்துலதான் முருகன் ஒரு ஜோடி சேர்த்துக்கிட்டு பொய்க்கால் குதிரை ஆட போறதா ஒரு செய்தி வந்தது. செய்தியை கேட்டதும் கந்தவேலுவோட நெற்றி நரம்புகள் எல்லாம் புடைச்சுக்கிட்டு நின்னுது. முருகன் கூட ஜோடி சேர்ந்து ஆட போறதா சொன்ன அந்த பொண்ணோட சரித்திரம் அந்த வட்டாரம் முழுக்க பிரபலம். சாப்பாட்டுக்கு வந்து இலைக்கு முன்னால உட்கார்ந்துருந்த மகனை பார்த்ததும் அன்னைக்கு கந்தவேலுவோட பாசம் கட்டுக்கடங்காத ஆவேசமா மாறிடுச்சு. கையில கிடைச்ச கட்டைய தூக்கி தன் செல்ல மகனோட முதுகுல விளாசுன்னு விளாசிட்டான். அவ்வளவுதான். அப்படியே கைய உதறிக்கிட்டு சாப்பிடாம எழுந்து போனவன் தான். 2 மாசங்கள் வரைக்கும் அவங்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. கந்தவேலு பச்சாத்தாபத்தால உருகி போனான். முருகன் வேற ஒரு பொய்க்கால் குதிரை ஜோடியை சேர்த்துக்கிட்டான் அப்படிங்கிற செய்தி அவன் காதுக்கு வந்து எட்டுச்சு. அந்த செய்தியும் கந்தவேலுவுக்கு நிம்மதியை கொடுக்கல. 2 மாசங்கள் ஓடி போச்சு. கந்தவேலு தன்னுடைய வாழ்க்கையில முதல் தடவையா கை நாட்டு போட்டு மணி ஆர்டர் மூலமா வந்த பணத்தை வாங்கினான். அவன் மகன் முருகன் தான் பட்டணத்துல இருந்து 20 ரூபாய் பணம் அனுப்பி இருந்தான். அந்த மணி ஆர்டர் பணமும் அந்த மணி ஆர்டர் கூப்பன்ல இருந்த செய்தியும் கந்தவேலுவோட நெஞ்ச அதிர வச்சுது. முருகன் தான் பட்டணத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறதாகவும் கூட வேலை பார்க்கிற ஒரு மலையாள பையன் கூட தங்கி இருக்கிறதாகவும் தகவல் அனுப்பி இருந்தான். அத்தோட தன்னுடைய பேரை முருகதாஸ்னு தற்போது மாற்றிட்டதாகவும் அவன் எழுதியிருந்தான். தன் மகன் திருந்தி நல்ல மனுஷனாகிட்டாங்கிற பெருமிதத்துல கந்தவேலும் இருந்துகிட்டு இருந்தான். தன்னோட மகனும் ஒரு ஆபீஸ்ல மேஜ நாற்காலியில உட்கார்ந்து பட்டணத்தையே கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற கற்பனையில மிதந்தான் அவன். அப்புறம் தொடர்ந்து மாதம் 20 ரூபாய் மணி ஆர்டர் வந்தது. தனக்கு பதில் கடிதம் எழுதுறதுக்கு வசதியா சென்னை எழும்பூர்ல கெங்கரெட்டி தெருவில் இருந்த ஒரு வீட்டு நம்பரை அவன் கொடுத்திருந்தான். ஆனா ஒவ்வொரு கடிதத்திலையும் மணி ஆர்டர்லயும் தன்னுடைய தாயோ தந்தையோ பட்டணத்துக்கு வரக்கூடாதுன்னு அவன் எழுதியிருந்தான். ஏன்னா பட்டணத்து வாழ்க்கை அவங்க உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிறது தான் அவன் சொல்லி இருந்த காரணம். ஆனா ஒரு கடிதத்துல கூட அவன் தான் வேலை பார்க்கிற இடத்த பத்தியோ தன்னுடைய வேலையோட தன்மையை பத்தியோ ஒரு வார்த்தை கூட எழுதுனதில்ல. ரயில்ல புறப்பட்ட கந்தவேலு எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்போ காலையில 8:30 மணி இருக்கும். அவனுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த அதீத ஜனக்கூட்டத்தை பார்த்ததும்
அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படியே ஊருக்கு திரும்பி போயிடணுங்கிற எண்ணமும் தோணுச்சு. அதை சிரமப்பட்டு அடக்கிக்கிட்டான். வழி விசாரிக்கலான்னு 2-3 பேர்கிட்ட போய் பேச்சு கொடுத்தான். அவனுடைய பேச்ச யாருமே கவனிக்கல, நகர்ந்து போயிட்டாங்க. ஏகப்பட்ட வாகனங்கள் ஓடிக்கிட்டு இருந்த அந்த சாலையை கடக்கவே அவனால முடியல. கஷ்டப்பட்டு கடந்து எதிர்பக்கத்துக்கு வந்தான். வந்தவன் அங்க ஒரு காட்சியை பார்த்து அப்படியே சிலை போல நின்னுட்டான். ஆமா, அங்க ஒரு மனுஷனை உட்காத்தி வச்சு மாடு மாதிரி இன்னொரு மனுஷன் அந்த வண்டியை இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி ஒரு காட்சிய கந்தவேலு அது வரைக்கும் பார்த்ததே இல்ல. வாயை பொழந்துகிட்டு அப்படியே சிலை போல நின்னான். எத்தனை நிமிஷங்கள் அப்படியே நின்னானோ தெரியாது. அவன் பக்கத்துல ஒரு ரிக்ஷாக்காரன் வந்து, என்ன நாயனா, சவாரியா, ஏறி குந்து அப்படின்னு சொன்னான். கந்தவேலு வேக வேகமா தலையசைச்சு வேண்டான்னு சொன்னான். சும்மா வா நாயனா, எதுக்கு கூச்சப்படுற அப்படின்னு உறவு கொண்டாட ஆரம்பிச்சான் அவன். கந்தவேலு வேக வேகமா அவங்கிட்ட இருந்து விலகி போனான். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4 ஃபர்லாங் தூரத்துல இருந்த கெங்கிரெட்டி ரோட்டை போய் அவன் அடைஞ்சப்போ மணி 10 ஆயிருந்தது. கெங்கிரெட்டி ரோட்ல அவன் தேடி வந்த நம்பர்ல வீடு எதுவுமே இல்ல. ஒரு வெத்தலை பாக்கு கடை தான் இருந்தது. அந்த கடையிலையும் ஒரு அரை டிக்கெட் பையன் தான் உட்கார்ந்துருந்தான். இந்த கடையிலயா முருகன் இருக்கான்? ஒருவேளை பகல்ல ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு ராத்திரி வந்து இங்க படுத்துக்குவானோ அப்படின்னு நினைச்சான் கந்தவேலு. அந்த வெத்தலை பாக்கு கடையில இருந்த பையன் கிட்ட, தம்பி, இங்க முருகன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு மரியாதையோட கேட்டான். பையன் கிழவனை காலோடு தலை பார்த்தான். ஓ, முருகனா இருக்கானே அப்படின்னு சொன்னபடியே யாருக்கோ சிகரெட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். தன்னுடைய மகனை அந்த சின்ன பையன் அவன் இவன்னு ஏகவசனத்துல பேசுனது அவனுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அதிக நேரம் நிக்கவும் அவன் விரும்பல. தம்பி, நான் அந்த முருகங்கிறவரை பார்க்கணுமே அப்படின்னு சொன்னான். பையன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். இப்போ அவன் கான்வென்ட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு சொன்னான். கான்வென்ட்னு அவன் சொன்னது கந்தவேலுவோட காதுல கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி ஒலிச்சுது. தன்னோட மகன் சர்க்கார் உத்தியோகம் பாக்குறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அந்த பெருமிதத்துல அவனுக்கு பசி கூட குறைஞ்சது போல இருந்தது. தம்பி, இப்ப போனா எங்க அவரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டான். அந்த கிழவ முருகனை அவர் இவர்னு மரியாதையா பேசுனது அந்த பையனுக்கு வியப்பா இருந்தது. அவனை இப்போ எங்க பாக்குறதா? யாருக்கு தெரியும்? ராத்திரி 8 மணிக்கு போலதான் வருவான். நானே அவனை பார்த்து 2-3 நாள் ஆகுதே அப்படின்னு சொன்னான் அந்த பையன். கந்தவேலு தன்னுடைய முகவாய்க்கட்டையே தடவிக்கிட்டான். ஆபீஸ்ல அவனுக்கு அவ்வளவு அதிக வேலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். தம்பி, பக்கத்துல ஏதாவது பலகார கடை இருக்கா அப்படின்னு பசி வேகத்துல கேட்டான். அதோ அந்த முனையில திரும்பி மெயின் ரோட்டுக்கு போ, அங்க ஹோட்டல்னு போர்டு மாட்டி இருப்பான், அங்க போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னான். கந்தவேலு தன் கையில இருந்த துணிப்பைய வீசிக்கிட்டு நடந்தான். ஆனா அந்த பையன் சொன்ன அந்த ஹோட்டலுக்கு கந்தவேலு கொடுக்க போற காசை வாங்கிக்கிற அதிர்ஷ்டம் இல்ல. தெருமுனையில் திரும்பின கந்தவேலு திடீர்னு முன்னால வந்த டாக்ஸியை கண்டு பின்வாங்கினான். அதே சமயத்துல பின்னால வந்துகிட்டு இருந்த பெரிய பஸ் ஒண்ணு அவனை முன்னால மோதி தள்ளுச்சு. கந்தவேலோட கையில இருந்த பை எங்கேயோ போய் விழுந்தது. அதுக்கு முன்னாலேயே அவன் நினைவு தவறி குப்புற விழுந்துட்டான். கந்தவேலுவுக்கு நினைவு திரும்பினப்போ அவன் எங்கேயோ படுத்திருந்தான். ஹோட்டலையோ அந்த வெத்தலை பாக்கு கடையோ கண்ணுல காண முடியல. அவன் எழுந்து உட்கார முயற்சி பண்ணப்போ யாரோ வந்து அவனை அழுத்தி படுக்க வச்சதை அவன் உணர்ந்தான். பார்வையை தெளிவாக்கிக்க கண்களை தேய்ச்சி விட்டுக்கிட்டான். அவனால அவன் கையையே தூக்க முடியல. கையை உடம்பு எல்லாத்துலயும் வெள்ளை வெள்ளையா துணிக்கட்டு போட்டிருந்தாங்க. வலது கண்ணையும் தலையோட சேர்த்து கட்டி இருந்தாங்க. அவனை கீழே தள்ளி படுக்க வச்ச உருவம் அவனுடைய வாயில ஏதோ ஒரு திரவத்தை ஊத்திட்டு போச்சு. வறண்டு போயிருந்த தொண்டையில ஈரப்பசை ஏற்பட்ட மாதிரியே அவனுடைய நினைவுலையும் ஒளி ஏறிச்சு. கார்ல அடிபட்டு விழுந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு முழுசா 3 நாட்கள் ஓடிருச்சுங்கிறது அவனுக்கு தெரியாது. எப்படியோ டாக்டர்கள் அவனுடைய உயிரை இழுத்து பிடிச்சு நிறுத்தி வச்சிருந்தாங்க. மகன் முருகனோட நினைவு வந்தது அவனுக்கு. முருகனுக்கு சொல்லி அனுப்புனா தேவலை போல இருந்தது. ஆனா யார் போய் சொல்லி கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கும் போதே மறுபடியும் நினைவு தவறுச்சு. திரும்பவும் அவனுக்கு நினைவு வந்தப்போ இருட்டி ரொம்ப நேரம் ஆயிருந்தது. பக்கத்து கட்டுல இருந்து யாரோ அம்மா அம்மான்னு அனத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன தம்பி, உடம்புக்கு என்ன அப்படின்னு கந்தவேலு கேட்டான். பக்கத்து கட்டுல இருந்த ஆசாமி சட்டுன்னு திரும்பி பார்த்தான். என்னையா கேக்குற அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான். ஆமா, உன்னைத்தான் கேக்குறேன். உனக்கு என்ன காய்ச்சலா அப்படின்னு கேட்டான் கந்தவேலு. காய்ச்சலும் இல்ல, காலராவும் இல்ல, கலவரம்.
எந்த பயலோ கூட்டத்துல கலாட்டா பண்ணி சோடா புட்டியே எரிஞ்சிட்டான். என் தலை அதுக்கு நேரா இருந்திருக்கு. வண்டி ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமுமா போய் விழுந்தோம். வண்டி என்ன ஆச்சோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொன்னா அவன். வண்டியா? என்ன வண்டி? மாட்டு வண்டியா அப்படின்னு கேட்டான் கந்தவேலு. ரிக்ஷா வண்டி. என் முதலாளி வேற பெரிய முசுடு அப்படின்னு சொன்னா அவன். அவன் ரிக்ஷா வண்டின்னு சொன்னதும் கந்தவேலுவுக்கு என்னவோ போல இருந்தது. என் தம்பி, அந்த வண்டி இழுக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். நம்ம விருப்பத்தை பார்த்தா எங்க போறது? வயிறு வளர்க்க வேண்டாமா? அது சரி, உனக்கு என்ன நோவு வந்துச்சு அப்படின்னு கேட்டான். பட்டணத்துக்கு வந்து நுழைஞ்சதும் பாவி பைய மோட்டார்காரன் எமனா வந்துட்டான் தம்பி அப்படின்னு சொன்னான் கந்தவேலு. அச்சுச்சோ அப்படின்னு அவனுக்காக அனுதாபப்பட்டான் அந்த வண்டிக்காரன். கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு, நீ என்ன பட்டணத்துக்கு புதுசா? உனக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்டான். எனக்கு தெக்கத்தி சீமை, சேரமாதேவி பக்கம் அப்படின்னு சொன்னான் கந்தவேலு. என்ன சொன்ன? சேரமாதேவி பக்கமா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் அந்த வண்டிக்காரன். ஆமா தம்பி, ஏன் அப்படி ஆச்சரியமா கேக்குற அப்படின்னு கேட்டான் கந்தவேலு. சும்மாதான் கேட்டேன். இங்க என்ன வேலையா வந்திருக்க அப்படின்னு திரும்பவும் கேட்டான் வண்டிக்காரன். என் மகனை பார்க்க வந்தேன். அவன் இங்க ஏதோ சர்க்கார் வேலை பார்த்து சம்பாதிக்கிறானா. சர்க்கார் வேலையா? அவனை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டான் வண்டிக்காரன். எங்கப்பா பார்க்க விட்டாங்க, அதுக்கு முன்னாலதான் மோட்டார்காரன் என்ன தள்ளி விட்டுட்டானே அப்படின்னு அழுத்துக்கிட்டான் கந்தவேலு. ஆமா, உன் மகன் எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறான் அப்படின்னு கேட்டான் வண்டிக்காரன். அதெல்லாம் தெரியாது தம்பி, அவன் தங்கி இருக்கிற இடம் தான் தெரியும். அங்க போய் விசாரிச்சுட்டு திரும்பும் போதுதான் இந்த ஆபத்துல நான் மாட்டிக்கிட்டேன். அட பாவமே, உன் மகன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான் வண்டிக்காரன். முருகன் தம்பி. முருகனா? முருகன் முருகன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லி பாத்துக்கிட்டான் அந்த வண்டிக்காரன். ஏன்பா திரும்ப திரும்ப அந்த பேரையே சொல்ற அப்படின்னு கேட்டான் கந்தவேலு. ஒண்ணுமில்ல, என் பேரு கூட அதுதான். ஆமா, இங்க உன் மகன் என்ன வேலை பாக்குறான் அப்படின்னு கேட்டான் அந்த வண்டிக்காரன். அதுதான்ப்பா தெரியல. 7-8 மாசத்துக்கு முன்னால ஊரை விட்டு இங்க வந்தான். மாசம் மாசம் பணம் அனுப்புனான். கெங்கரெட்டி தெருவுல அவன் கொடுத்த விலாசத்துல இருக்கிற பையனுக்கும் அவன் எங்க போனான்னு தெரியல. கேட்டா ஏதோ கவர்மெண்ட்னு சொல்றான். என் மகன் படிச்சவன் தம்பி, கெட்டிக்கார பையன் அப்படின்னு சொன்னான் கந்தவேலு. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு கலகலன்னு சிரிப்பு சத்தம் கேட்டுது. அந்த சிரிப்புல வேதனையோட சாயலும் படிஞ்சிருந்தது. என்ன தம்பி சிரிக்கிற? கந்தவேலுவோட அவனோட சிரிப்பத்தான் கேட்க முடிஞ்சதே தவிர சிரிச்ச அவன் முகத்தை பார்க்க முடியல. சும்மாதான் சிரிச்சேன். மகன் என்ன வேலை செய்யறாங்கிறது கூட தெரிஞ்சுக்காம அவ்வளவு தூரத்துல இருந்து தேடிக்கிட்டு வந்திருக்கியேன்னு நினைச்சேன். சிரிச்சேன். உன் மகன் உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு சொன்னான் அந்த வண்டிக்காரன். என்னப்பா சொல்ற? என் மகன் ஏன் என்ன ஏமாத்தணும்? என் முருகன் ரொம்ப யோக்கியன், ரோஷக்காரன் தம்பி. மாசம் 20 ரூபாய் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அவனை போய் ஏமாத்துக்காரன்னு சொல்றியே அப்படின்னு கோவத்தோட கேட்டான் கந்தவேலு. இங்க பாரு, இவ்வளவு அப்பாவியா இருக்கியே, இந்த பட்டணத்துல ஜேப்படி அடிச்சு கூட பொழைக்கலாம், அதுல பணம் கிடைக்காமலா போயிரும் அப்படின்னு கேட்டான் அந்த வண்டிக்காரன். தம்பி, நீ நல்லா பேசுனியேன்னு இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னால எழுந்திருக்க முடியல. எழுந்திருக்க முடிஞ்சா உன்னை ஓங்கி அரைஞ்சு போடுவேன். என் மகனுக்கு சுட்டு போட்டாலும் அந்த புத்தி வராது அப்படின்னு சொன்னான் கந்தவேலு. அத கேட்ட வண்டிக்காரன், சரி விட்டு தள்ளு, அவனும் என்ன மாதிரி ரிக்ஷா இழுத்து பொழைக்கிறான்னு வச்சுக்க, அப்போ அவன் என் மகன் இல்லைன்னு சொல்லிருவியா அப்படின்னு கேட்டான். ரிக்ஷா இழுக்கவா? மாட்டவே மாட்டான், அவன் அப்படி தொழிலெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு அழுத்தமா சொன்னான் கந்தவேலு. ஆமா, உனக்கு ரிக்ஷா இழுக்கிறது ஏன் பிடிக்கல? அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலையே. உடம்பு உழைச்சு யோக்கியமா சம்பாதிச்சா குத்தமா அப்படின்னு கேட்டான் வண்டிக்காரன். தப்பு தப்பு இல்லைங்கிறத பத்தி நான் பேசல தம்பி. ஆனா என் மகன் ரிக்ஷா இழுக்கிறத நான் பார்த்தேன்னா அப்பவே என் பிராணன் போயிரும். பாசம் தம்பி, பாசம். என் புள்ள அப்படி ஒரு வேலையை செய்யறத என் மனசு ஏத்துக்காது அப்படின்னு கலங்குனா கந்தவேலு. நீ பட்டணத்துக்கு வந்ததே தப்பு அப்படின்னு சொன்னா வண்டிக்காரன். நீ சொல்றதும் சரிதான், நான் வந்திருக்க கூடாது. என் மகனும் கடிதத்துக்கு கடிதம் அப்படித்தான் எழுதியிருந்தான். நீயோ அம்மாவோ இந்த பட்டணத்துக்கு வரக்கூடாதுன்னு எழுதியிருந்தான். ஆனாலும் அவனை பார்க்கணுங்கிற ஆவல்ல ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சுக்கிட்டான் கந்தவேலு. என்னவோ போ, ஆனா எனக்கு என்னவோ உன் மகன் பட்டணத்துல ரிக்ஷா இழுக்கிற பொழப்பு தான் பொழைக்கிறான்னு தோணுது
அந்த பொழப்பு பரிதாபகரமானதா இருக்கலாம், ஆனா அது யோக்கியமான பொழப்பு தான். அவன் மட்டும் உன்னை பார்த்தான்னா உன்னை தன்னோட ரிக்ஷால ஏத்திக்கிட்டு போய் பட்டணத்தை சுத்தி காட்டுவான் அப்படின்னு சொன்னான் அந்த ரிக்ஷா வண்டிக்காரன். ஏன்பா தம்பி, நீ என்ன கசாப்பு கடையில வேலை பார்த்தவனா? என்னை ஏன் இப்படி உன் பேச்சாலேயே வெட்டி போடுற? என் மகன் சுகமா சௌக்கியமா பேனா புடிச்சு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறான். நாளைக்கு டாக்டர் கிட்ட நான் விவரத்தை சொல்லி அவனை கூட்டிட்டு வர சொல்ல போறேன். நீயும் அவனை பார்க்கத்தானே போற அப்படின்னு சொன்னான் கந்தவேலு. கந்தவேலுவுக்கு பதில் சொல்ல வாயை திறந்த வண்டிக்காரன் அந்த அறைக்குள்ள நர்ஸோட காலடி சத்தம் கேட்கவே வாயை மூடிக்கிட்டு அமைதி ஆயிட்டான். மறுநாள் காலையில கந்தவேலு கண் விழிச்சப்போ பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருந்தது. வார்டுல ஒரே வெளிச்சம். அந்த மருத்துவமனையில இருந்து சிப்பந்தி ஒருத்தன் வந்து கந்தவேலுவை நிமிர்த்தி உட்கார வச்சான். இப்போ கந்தவேலுவால கொஞ்சம் கழுத்து அசைக்க முடிஞ்சது. திரும்பி பார்த்தான். பக்கத்து கட்டில் காலியா இருந்தது. ஏன்பா, இங்க ஒரு பையன் படுத்திருந்தானே, அவனை எங்க அப்படின்னு கேட்டான். அவனா ஒரே ஏடியா போயிட்டான். காலையில 4 மணிக்கு அவனுக்கு ஜன்னி வந்தது. 5 மணிக்கு ஆல் க்ளோஸ் அப்படின்னு சொன்னான் அந்த மருத்துவமனை ஊழியன். அட பாவமே, ராத்திரி கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தானே. ஆமா, அவன் உடம்ப அவங்க வீட்டுல இருந்து ஆட்கள் வந்து கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டான் கந்தவேலு. ஆளாவது மண்ணாங்கட்டியாவது, அவன் வெறும் ரிக்ஷாக்கார பையன். அவன் சட்டப்பையில இருந்த ஒரு கடுதாசியில இருந்து தான் அவன் வெளியூர்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் பேரு என்னவோ முருகனா. அவனை பெத்தவங்க எங்கேயோ திருநெல்வேலி சீமையில பத்தமட பக்கம் இருக்காங்களாம். அப்பன் பேரு கந்தவேலுவோ தங்கவேலுவோன்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரி மூலமாவே அவனை அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு தகவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான் அந்த ஆஸ்பத்திரி ஊழியன். அவன் சொல்லி முடிச்சதுதான் தாமதம். முருகான்னு கந்தவேலு கத்துன குரல் அந்த ஆஸ்பத்திரியையே திகைக்க வச்சுது. அந்த கணத்திலேயே அவனும் மாஜி மனிதனாயிட்டான். அவன் படுத்திருந்த கட்டிலும் 2 மணி நேரத்துக்கு பிறகு காலியா கிடந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.